ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. காலம் கடந்து 40 ஆண்டு முடிந்துவிட்டது. ஒரு புதிய நாகினி இல்லோகத்தில் பிறக்கின்றார். அந்த வைசாலி குடும்பத்தை பழிவாங்கவே அவன் மீண்டு வரார். இந்த லோகத்தில் அவன் கால் வைக்கிற நேரம் வந்துவிட்டது. ஓம் அவ குடும்பத்தை பழிவாங்கவே அவன் மீண்டும் கால் வைக்கிறார். வருவா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வா நாகினி, உனக்காக நான் காத்திருக்கேன். இந்த பூமியில் பிறக்கத்திற்கு. நான் வந்துட்டேன், மீண்டு வந்துட்டேன். டாப்ஸி, இச்சாதாரி நாகினியில் ஒருத்தி. டாப்ஸி, வா டாப்ஸி, உனக்காக தான் நான் காத்திருக்கேன். நீ போய் அந்த குடும்பத்தை கண்காணிக்கணும். மகாநாகனே வரத்துக்கு ஒரு நாள் இருக்கு. வணக்கம் குருதேவா, என் ஆசீர்வாதம் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் 40 ஆண்டு தவம் இருந்தேன். இக்குடும்பத்தை பழி வாங்குவதற்கு தவம் இருந்தேன். டாப்ஸி கபூரை யாரும் கொஞ்சமாக எடை போட மாட்டாங்க. விஷமுள்ள நாகினி, அதிக விஷமுள்ள நாகினி. நான் ஒருத்தரை பாஞ்சுனா அந்த அவரை செத்துருவாங்க. அப்படிப்பட்ட சிவன் எனக்கு விஷத்தை கொடுத்துருக்காங்க. ஆமாம் டாப்ஸி, நீ சொல்கிறது உண்மை தான். அதிகமாக விஷமுள்ள நாகினி நீ தான். நீ அந்த குடும்பத்திற்கு போகணும். ஓம் செக்ரட்டரியாக நீ போகணும். யாருக்கும் மேலே சந்தேகம் வரக்கூடாது. நீ போய் அங்கிருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வா. நன்றி. டாப்ஸி போனானா அக்குடும்பத்தில் பிரச்சனை தான் உருவாகும். ஓம் நம சிவாய. கேக்கி, எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்கள? மகாசிவராத்திரிக்கு வரவங்களாம் நல்லா ரிசீவ் பண்ண ஓகேவா? நான் 10 மினிட்ஸில் வந்துடுறேன். சரியாம்மா? வைசாலிக்கா, எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம். பண்டிதரும் மாமாவும் உங்களை கூப்பிட்றாங்க, டக்குன்னு வாங்க. வந்தவங்களும் ரிசீவ் பண்ணிட்டேங்க. சீக்கிரம் வாங்க, டைம் ஆகிடுச்சாம். வந்து 1 மணி நேரம் ஆகுது பண்டிதர். சரி, நான் வரேன். நீ போ, ட்ரெஸ் மட்டும் மாற்றணும். நீ போ, நான் வரேன். ஒன்றும் ஆகாது கேக்கி, நான் 10 மினிட்ஸில் அங்கே வந்துடுவேன். நீ போய் அங்கே பூஜைக்கான ஏற்பாடு பண்ணு. சரிக்கா, நான் சொன்னதை சொல்லிட்டேன். நீங்கள் 10 மினிட்ஸ் சீக்கிரம் வந்துடுங்க. சரி கேக்கி, நீ போ, நான் வரேன். சரிக்கா, சீக்கிரம் வாங்க, நான் போகிறேன்.
அம்மா இந்த வில்வ இலையை கிழிச்சு பூஜைக்கு முன்னாடி போடுமா வைஷாலிம்மா. சரி பண்ணிட்டு தரேன். இதுயா சரி. ஓம் சக்தி. வைஷாலிம்மா, இந்த குடும்பத்தில் நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த பூஜை பண்ணணும். மகா சிவராத்திரி அப்போ இது மாதிரி பூஜை பண்ணால் உங்கள் குடும்பம் நல்லா தான் இருக்கும். சரிம்மா. ஒரு இலையை பிரித்து முன்னாடி போங்க பூஜைக்கு கீழே. சரி, அடுத்தவங்க வாங்க. கேக்கி நீ வா. கேக்கி நீ வா, வந்து சாமி பண்ணு. ஓம் உங்கள் பசங்க ரசிக்கிறாங்களாம்மா கேக்கி? இல்லை பண்டிதரே, அவங்களாம் வெளியில் போயிட்டாங்க. என்ன சொல்கிற கேக்கி? ஆமாக்கா, அவங்களாம் வெளியில் போயிட்டாங்க. ஒரு வாரம் ஆகுது. சரி, நூடுல்ஸ் எங்க? நூடுல்ஸ் டெல்லிக்கு போயிட்டாக்கா. அவங்க பையன் வெளியில் போயிட்டாங்க அக்கா. என் பையன் உள்ளே இருக்கான். யுவன் உள்ளே இருக்கான். கூட்டத்துக்கு வெளியே வரலக்கா. அதெல்லாம் நேற்றே சொன்னக்கா. ஆனால் நூடுல்ஸ் டெல்லி போயிட்டாங்க. சரி வா, எழுந்து வா, ஆகாஷ் அங்கிள் பண்ணட்டும். ஆகாஷ் சார், எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் எழலாம் கண்டிப்பாக. சரி பண்ணிக்கிறேன். வைஷாலி, என்னை பார்க்க இன்றைக்கி ஒரு பிஏ வருவாங்க. அவங்கள வெளியே விடு. பேர் டார்ச்சின்னு நினைக்கிறேன். அவங்க சென்னையிலேருந்து வருவாங்க. அவங்களுக்கு ஹிந்தி ஒழுங்காக தெரியாது. கேக்கிட்ட சொல்லி அவங்க உள்ள வரை நான் ரூமில் வெயிட் பண்ணுறேன். சரியா வைஷாலி? அவங்கள என்ன ரூமில் வந்து பார்க்க சொல்லி. ஆமாம், யார் நீ? டாப்ஸியா? ஓ, ஆகாஷ் அங்கிள் சொன்னாங்க நீ தானா? ஸோ பிஏ நான் தான் மேடம். என் பேர் டாப்ஸி. செக்ரட்டரி வேலை சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் வந்திருக்கேன். உள்ளே வரலாமா? உள்ளே வாமா. எங்கள் அங்கிள் உள்ளே இருக்கிறாங்க. நீ போய் உள்ளே பேசு. சரியா? வா, உள்ளே வா. உள்ளே வந்து இந்த ரைட் தான் ரூம் இருக்கும். நீ போய் பேசு. வில்வ இலையா? வில்வ இலை எனக்கு ஆகாது. இந்த வைஷாலி எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணுறேன். நாகனிக்கு ஆகாத வில்வ இலையை போட்டு. ஆகாஷ் சார், எனக்கு உன்னை பற்றி எங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்கள் கம்பெனி வேலை செஞ்சது ரொம்ப இதாக இருக்குது. டாப்ஸி, இது உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்காமா. இங்கேயே நீ தங்கிக்கோ, சாப்பிட்டுக்கோ. நீ கம்பெனிக்கு நாடிலேருந்து கூட வரலாம். சரியா? வைஷாலி, நான் சொன்ன டாப்ஸியை தான். நல்லா தான் இருக்கா. செக்ரட்டரி வேலையாம்மா? ஓகே, நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்க, எங்கேயும் போகாத. என்னென்னு அம்மா மாதிரி நினச்சிக்க. உனக்கு யாருன்னு நினைக்காது. சரியா? சரி, நான் வெளியே வேலையாக இருக்கேன். சரிம்மா, நான் உங்களை அம்மா என்ன தெய்வமாவே நினைக்கிறேன். யார் இவன்? லூஸ் மாதிரி குறுக்கா நினச்சிருக்கான் போகும்போது. பைத்தியம். வணக்கம். ஆமாம், யார் நீ? உலகத்திலே இவ்வளோ அழகான ஒரு பொண்ணை நான் இப்போ தான் பார்க்குறேன். இவ்வளோ ஹார்ட்டாக சேர்க்கணும் நான் கொஞ்சம் கொண்டு நிற்கல. ஆண்டி, இது யார்? புதுசாவா? செக்ரட்டரி வேலையா? என் பேர் டாப்ஸி. ஹோம் செக்ரட்டரியாக உங்கள் டேடி வசந்தாங்க, அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கணும். சரி, ஒரு ரூம் இங்கே தான் இருக்குது. நீ போய் தங்கிக்க.
ஈவினிங் கார்டனுக்கு வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. சரியா? வந்து கண்டிப்பாக என்னை பார்க்கணும், இல்லை நான் ஒரு ரூமுக்கு வந்துடும். ஞாபகம் விட்டு டாப்ஸி, ஈவினிங் வா. சரியா? வந்த முதல் நாள்லேயே இப்படி ஒரு பைத்தியமா? போடா, உன் மரணத்தை நீ கூப்பிட்றேன். எதுக்கு இவன் என்ன வர சொல்லணும்? ஆனால் ஒன்று, அவனை தேடி நான் வந்தேன்னு நினைக்கிறான். அவன் தான் என்னை தேடி வருவான், மரணத்தை தேடி அவன் வருவான். எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் அவளை ஆளை காணும். வருவான், அதுதான் நம்ம வெயிட் பண்ணலாம். ஏய் டாப்ஸி, எப்போ இருக்க? நான் அப்போ தான் வந்தேன், என்னை மன்னிச்சிரு. சரியா? யுவன், நான் வந்து 1 மணி நேரம் ஆகுது, இப்போ வந்து சாரி சொல்கிறேன். கொஞ்சம் கூட இதே இல்லை. சரி வா. ஏதோ சர்ப்ரைஸ் சொன்னி, எந்த சர்ப்ரைஸ்? ஏதோ காட்டுன்னு சொன்னி, டக்குன்னு வந்து காட்டு. இது டாப்ஸி, வெயிட் பண்ணு, நான் உனக்கு ஒன்று காட்டுறேன். சர்ப்ரைஸ் நீ பார்த்தா ரொம்ப ஷாக் ஆக. அது இந்த இதாக கொடுக்கலாம். சர்ப்ரைஸ் தான் சொல்கிறேன், உன்னை எங்கள் ஆளை காட்டல. ஏச்சு என்னை விடு. எங்கே ஓடுற, நில்லு. இது ஒரு மாய பிடை மாதிரி, இதிலிருந்து உன்னால் தப்பிக்க முடியாது. என்கிட்டேருந்து உன்னால் எவ்வளோ சீக்கிரம் தப்பிக்க முடியாது நானும் பார்க்குறேன் டாப்ஸி. நில்லு டாப்ஸி, நான் வந்துட்டேன். வேணா இவன், என்கிட்ட வராத, என்னை பார்த்தா நீ பயந்துடுவ. இப்பயே சொல்கிறேன், வராத. ஐயோ என்னை விடு. சரி, நீ சர்ப்ரைஸ் காட்ட மாட்ட, நான் உனக்கு ஒரு முக்கியமான சர்ப்ரைஸ் காட்டுறேன். அதை பார்த்தா நீயே ஷாக் ஆக. சரி, நான் உனக்கு காட்டுறேன், இப்பயே பாரு. பார்த்துட்டியா சர்ப்ரைஸை? ஹேய், நான் ஒரு நாகினிடா. நான் பொண்ணு இல்லை, இச்சாதாரி நாகினி, நாகலோகத்தில் சேர்ந்த நாகராணி. இப்போ நான் பழி வாங்க வந்த நாகினி. நீ நினச்ச நான் பொண்ணா? என்கிட்ட ஒன்று தப்பிக்க முடியுதா? ஃபஸ்ட்டு பாருடா. நீ நாகினா, நீ செக்ரட்டரி இல்லையா? நீ டாப்ஸி தானே? உன்னால் எப்படி பாம்பாக மாற முடியுது? என்னை விட்டுரு டாப்ஸி, யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஏய் அறுது கட்ட முட்டாளே, உனக்கு எவ்வளோ தைரியனா வந்த முதல் நாளே என்னை ரூமுக்கு கூப்பிட மாட்டேன். என்னை விட்டுரு, நான் யார்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டேன் டாப்ஸி. என்னை விட்டுரு டாப்ஸி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்னை உயிரோட விட்டுரு, நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ நாகினி, நீ யாருக்கும் சொல்ல மாட்டேன். என்னை விட்டுரு டாப்ஸி, நான் போகணும், எங்கள் நாளைக்கு கல்யாணம் இருக்குது. என்னது, நான் உன்னை விட்டுட்டா? மென்டல். நான் நாகினிடா, சேஸ் நாகினி, இச்சாதாரி நாகினி. உன்னை விட்டால் என்ன நீ மாட்டி விடுறதுக்கா? உன்னை எப்படி உயிரோட அனுப்புற நானும் பார்க்குறேன். நான் பொண்ணா? போடா லூஸு, நான் பொண்ணுடா, இச்சாதாரி நாகினி, உன்னை பழி வாங்க வந்த நாகினி. உங்களா பொண்ணுனா? விட்டு டாப்ஸி, நான் யார்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டேன். என்னை தயவு செஞ்சு விட்டுரு ப்ளீஸ் டாப்ஸி. என்னை உயிரோடு விடக்கூடாதா? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னை எதுக்கு சாவடிக்கிறேன்? என்னை விட்டுரு டாப்ஸி, என்னை விட்டுரு. நீ என்ன தப்பு பண்ணலையா? என்ன தப்பு பண்ணேன்னு கேளு. உனக்கு பொண்ணு நினச்சா உனக்கு பெட்ரூமுக்கும் ஒரு ரூமுக்கு வந்துமா? வேணாம், என்னை சாவடிச்சிடாத. என்னை வேணாம் டாப்ஸி, என்னை விட்டுரு. நான் எந்த தப்பு பண்ணலை, என்னை விட்டுரு டாப்ஸி. உனக்கு பொண்ணுனா கிள்ளிக்கீரை ஆயிடுச்சுல்ல, என்னை மனுஷ விட்டால் சிவனே என்னை மன்னிக்க மாட்டாங்க. என்னை இப்பயே சாவடிக்கிறேன்டா. வேணாம் டாப்ஸி, என்னை சாவடிக்காத ப்ளீஸ். சாவுடா, உன்னிலிருந்து மரணம் ஆரம்பிக்கிட்டோம். இந்த வீட்டில் சாவு ஆரம்பிக்கிட்டோம். இப்போ ஆரம்பிச்சிருச்சு.
நாகினிக்குள்ள நாகினி, சிறந்த நாகினி. ஷ்யூ. யார் இது?